ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 230 வோல்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 6 நண்பர்கள் உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய மேக்னெட், அதாவது பழைய ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம், அதாவது ரீஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டாக நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுதான் இந்த ஸ்பீக்கர் பாடுறதுக்கான எல்லா வழிவகையும் செய்யுது. ஸோ அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டிப்பாக டெக்னீஷியன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இப்போ புதுசாக கற்றுக்கிற டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா இது உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிப்பேரிங், இப்போ ஸ்பீக்கர் ரிப்பேரிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் எல்லா டிப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாத டிப்ஸ், அதாவது நான் சொல்ல மறந்த, அதாவது எனக்கு தெரியாத டிப்ஸை நீங்களும் கமெண்டில் பகிருங்க. ஓகேங்களா? இதுக்கு இப்போ நமக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெவி டைட் அல்லது பாண்ட் டைட் யூஸ் பண்ணலாம். பாண்ட் டைட்டும் ஃபெவி டைட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எண்ட் ஒயர் ப்ளஸ் காயிலோட அட்டாச்மெண்ட் ஆகிற ஸ்பைடர் ப்ளஸ் கோன் பேப்பர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபெவிபாண்ட் இந்த இடத்துக்கு நம்ம இந்த கம் யூஸ் பண்ணுற பேஸ்ட் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் அந்த ஸ்பைடர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பைடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் கரெக்டாக ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த கோன் பேப்பர் பார்த்திங்கன்னா அப்போ தான் சிட்டிங் ஆகும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா ஊஃபர் பேப்பருக்கு உண்டான கேபினெட்டு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா சவுண்ட் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரீஆல்ட்ரு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஊஃபரும் வரும், உங்களுக்கு ஃபுல் ரேஞ்சாகவும் இருக்கும் அந்த ஸ்பீக்கர் கோன் பேப்பர். அதனால் கரெக்டாக ஸ்பைடர் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோம் பேப்பர், அதாவது ஃபோம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது தியரட்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸோட சர்ஃபேஸில் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லீக்கேஜ், அதாவது சவுண்ட் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபோம் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா நம்ம காயில் பேப்பர் கோன் பேப்பர் ஒட்டும் போது அது ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டெர்மினல் ஒயரு, அதாவது எண்டர்னு சொல்லுவோம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி மோட்ரு காயில் கட்டுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த பேப்பர் ஒரு சின்ன பீஸ் தேவை. ஓகேங்களா? இது மொத்தமாக ஒரு சார்ட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. இதோட பர்பஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன, இந்த பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா க்ளீனிங் ஹவுஸில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 ohms காயில். நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா 4 ohms நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, 8 ohms தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 8 ohms ஏன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதான் பார்த்திங்கன்னா 8 ohms காயில். கொஞ்சம் உங்களுக்கு வைண்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எதனால் 8 ohms யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற கஸ்டமரோட ஆம்பு பார்த்திங்கன்னா STA 4141. ஸோ அதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா 8 ohmஸில் நம்ம கொடுத்தா தான் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். லைஃப் லாங் உங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் 8 ohms தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது தெரியாத டெக்னீஷியனுக்கு, அதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் கப் டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமங்கிறதுக்காக தான் இந்த டஸ்ட் கப்பு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா காயில் லெவலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட, அதாவது காயில் என்னாச்சும் ஒடுங்கியிருந்தாலோ மடங்கியிருந்தாலோ பார்த்திங்கன்னா லெவலரில் வச்சு 2 திருப்பினோம்னா கரெக்டாக லெவல் ஆகிக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ காயில் கட்டை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேப்பு என்ன பர்பஸ்க்காக ஒட்டியிருந்ததுன்னா, பழைய பேப்பர் ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயில் கேப், அந்த போல்குள்ளே நம்ம இன்சர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த டேப் ஒட்டியிருந்தோம். ஃபுல்லாக பழைய பேப்பர் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் தின்னர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கணும். பழைய பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகி வந்துடணும். ஓகேங்களா? அந்தளவுக்கு நம்ம ஃப்ரேமு, அதாவது பேப்பர் உட்கார்ற அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போல் இந்த பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா மேக்னெட் பீஸ் இருக்கும். அதை இந்த பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம காயில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும்.
ஓகேங்களா. ஏன் வந்து இது சுத்தமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து காயில் வந்து சிட்டிங் ஆகும்போது ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட அது பார்த்திங்கன்னா சரசரன்னு சவுண்ட் வரும். ஓகேங்களா. அது வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும்போது அதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதே சவுண்டு நம்ம வந்து கம்மியாக வச்சு கஸ்டமர் வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய நாய்ஸ், அதாவது அந்த சின்ன துரும்போட நாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து கஸ்டமர் சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் வந்து சின்ன பீஸ் இருந்தால் கூட அதை பொறுமையாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா காயில் வந்து நீட்டாக உள்ளே போய் செட்டில் ஆகுது. எந்த ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காயில் கப்புன்னு சொல்லுவோம். இந்த காயில் கப்பு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, காயில் ப்ளேஸ் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த காயிலுக்கு வைக்கும்போது காயிலிருந்து 0.5 mm பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைடாக உள்ளே தள்ளி வைக்கணும். அப்போ தான் வந்து காயில் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்கும். அந்த போலுக்கு லைனிங் பார்த்தோம்னா கரெக்டாக மேலே இருக்கணும். 0.5 mm வந்து மேலே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபினல் வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது காயில் கேப்புக்குள்ள வந்து பேஸ்ட் வந்து படக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பைடரில் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக அந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா அந்த டெர்மினலுக்கும் காயிலோட எண்டுக்கும் பார்த்திங்கன்னா நேராக இருக்கிற மாதிரியே வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காயில் அதாவது ஸ்பைடர் பார்த்திங்கன்னா திருப்பி வைக்கக்கூடாது. திருப்பி வந்து அதாவது ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாண்டேட் பார்த்திங்கன்னா தனி கேனில் நான் வந்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 50 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணாவே போதுமானது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா செதறாமல் நீட்டாக வச்சு காயிலுக்கு பக்கத்துலேயே, அதாவது ஸ்பீக்கருக்கு பக்கத்துலேயே வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கோன் பேப்பர் போட்டுடலாம். கோன் பேப்பர் போட்டு அப்படி வந்து அது மேலே வந்து நம்ம பாண்டைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. உள்ளே வந்து பேஸ்ட் வந்து போகக்கூடாது. போல் சைஸ் இன்னர் சைஸ்க்குள்ளே வந்து பேஸ்ட் போகக்கூடாது. பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கோன் பேப்பரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ப்ளஸ் இன்னர் சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். பேஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த இடமும் கேப் இல்லாமல் நீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எந்த இடத்துலையும் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஃபோம் ஒட்ட போகிறோம். ஃபோம் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஹோல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கையை வச்சு பார்த்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபோம் கரெக்டாக ஒட்டினாவே போதும். மற்ற ஃபோம் எல்லாமே கரெக்டாக அந்த பிளேஸுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகிடும். ஃபோம் வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பெண்ட் பண்ணி விட்டு அப்படியே கம்மி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பழைய டெர்மினலில் இருக்கிற பழைய லெட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் புது டெர்மினல் போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். பழைய லெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. கோன் பேப்பர்லேருந்து 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எண்டர் வந்து அதை தான் நம்ம வந்து விட போகிறோம். ஓகே. விட்டு டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு காயிலோட டெர்மினல் கரெக்டாக எண்ட் ஒயரில் வந்து ஃபிக்ஸிங் ஆகிற மாதிரி சால்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த லெட்டு பார்த்திங்கன்னா போல்குள்ளே விழக்கூடாது. விழுந்தாலும் கம்தி ஒரு ஊதுனாவே அந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். எந்த ஒரு இரும்பு மெட்டல் வந்து மறுபடி உள்ளே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஊதுனாவே போதும். இல்லைனா என்னாச்சும் ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டு லெட்டை வந்து எடுத்துடணும். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி எண்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி அளவு வச்சு பார்த்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. 2 சைடுமே வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க எண்டர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் வந்து நம்ம பாண்டைட்டை யூஸ் பண்ணி அந்த எண்ட் ஒயர் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடணும். எண்ட் ஒயர் ஜாயின் பண்ண இந்த எண்ட் ஒயருக்கு போடுற பேஸ்ட் வேணால் லைட்டாக வந்து
பிளாக் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக டிரான்ஸ்பரண்டாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஷாப் இருக்கிறனால நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் வந்து டஸ்ட் கப்பை மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். டஸ்ட் கப் எடுத்தாச்சு. டஸ்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா சென்டர் பார்த்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சும் ஒரு பொருள் வந்து மேலே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக ஒர்க் முடிச்சாச்சு. கஸ்டமருக்கு ரெடியாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு நம்ம பாக்ஸ் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சும் தவறு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் என்னாச்சும் இருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். மேலும் வந்து நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.